என்ன தம்பி குதிரை திரும்புது? குதிரை மட்டும் இல்ல ஜக்கா, என் மனசே திரும்புது. தம்பி மனச குரங்குன்னு சொல்லுவாங்க, அத கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும். கட்டையும் மீறுது ஜக்கா. தம்பி தம்பி எங்க ஜக்கா பாத்தியா? பாத்தியாவா? அது வியாழக்கிழமை தர்காவுல ஓதுறது இல்ல? அட அது இல்லப்பா, அந்த பொண்ண பாத்தியா? பொண்ணையா பாரு, என்ன அழகு. அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல ஜக்கா. அவ ஆட்டம், அவ அப்படி கைய அப்படி தூக்கி இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு டண்டடக்கா 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 டண்டடக்கா. நீ யாரப்பா சொல்ற? அந்த கொட்டடிச்சாலே அந்த பொம்பளை. சே சே சே, என் பக்கத்துல வந்து நின்னு டான்ஸ் ஆடினாலே அந்த பொண்ண சொன்னா. அத நான் பாக்கல, நான் கொட்டையே பாத்துட்டு நின்னேன். தந்தத்துல கடைஞ்செடுத்த பதுமை உயிர் பெற்று வந்த மாதிரி. ஜக்கா, நான் அவளை எப்படியாவது பார்க்கணும், அவளோட ஒரு வார்த்தையாவது பேசணுமே. பேசணுமா? நல்லா இருக்கு. குடி முழுகி போச்சு. நம்ம குடும்ப கௌரவம் என்ன, ஐயாவுக்கு இந்த சங்கதி தெரிஞ்சா என்ன ஆகணுமா? பரவாயில்ல, எப்படியாவது நீ இந்த உதவி எனக்கு செய்யணும். ஏன்பா பேசாம இருக்க? சரி உங்க நோக்கம். ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஆனா பேசுறதோட நிறுத்திக்கணும். சரி, ஓ நோக்கம். அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி ஊத்துங்க. உடனே என்ன பைத்தியமா? ஒண்ணும் இல்ல, ஊத்துங்கம்மா. வாய்க்கால எவ்வளவு தண்ணி ஓடுத, குடத்துல இருக்க தண்ணியை கேக்குறீங்க? குடத்துல இருந்தா குளிர்ந்து இருக்கும் பாருங்க. சரியா கொஞ்சம் ஊத்துங்கம்மா. இது என்னடா இது சரியா இருக்கு? ஊத்துங்கம்மா. அம்மா அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போங்க. நீ தொட்டியில தண்ணி குடிக்கிற ஜென்மம் போல இருக்கு. அந்த ஜென்மங்கள் தான் இப்ப சௌக்கியமா வாழுது. நல்லா சொன்னையா, அதுலயும் எங்க ஜென்மம் இருக்க கன்றாவி. தெரு தெருவா போய் கூத்தாடுறதும், கண்டவன் எல்லாம் ஈன்னு பாத்துட்டு பல்ல அடிக்கிறதும், பிச்சைக்காரங்க மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டையா ஐயா ஐயான்னு கையேந்துறதும் நல்ல ஜென்மம். அதத்தான் நான் வந்து பார்த்தேனே. நீ பாக்குறதான் நானும் கவனிச்சனே. அப்படியா? அதனாலதான் உன்னோட பேசுறேன். அப்படியா? அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா? என்னமா போற? உட்கார்ந்து பேசலாம். நீ என்ன பேச போற? அன்னைக்கு அந்த அடிச்சுத அந்த பொண்ணு யாரு? அது ஒரு கன்றாவி. அப்பா அம்மா இல்லாத அனாதை, எங்கிட்டு முழிக்குது. அவ பேரு சுந்தரி. அவளை பார்க்க முடியுமா? அதான் தெரு பாக்குறீங்களே. அப்படி இல்ல, தனியா பார்க்க முடியுமா? தனியா பாக்கலாம், ஆனா முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கணும். முதுகா? அகலமா இருக்கணும் முதுகு. ஓ புரிஞ்சிடுச்சு. நானு அவளை பார்க்க ஒண்ணு ஆசைப்படல, சும்மா கேட்டேன். உன் அழகுக்கு நகராகுமா? உன் கால் தூசி பெறுவாளாவா? அடா 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 அடா, அன்னைக்கு நீ அந்த சாயங்கால வேலையில அந்த மஞ்ச வெயில் உன் மேல பட்டு உன் தங்க நிறம் ஜகஜகா ஜகஜகான்னு வீச, அந்த கொட்டை முன்னால வச்சு அதை அடிக்கிறதுக்கு நீ கையெடுத்து அப்படி உன் கை வளைவும் உன் உடம்பு நிறைவு. இவ்வளவு அழகா நானே இல்லையா? அழகு இருந்து என்ன பண்றது? அதிர்ஷ்டம் வேணுமே. என்ன அதிர்ஷ்டம்? இந்த சுந்தரி ஒருத்தி டான்ஸ் ஆடுறா, எல்லாரும் அவளை சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அது ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சா? அது அவளுக்கு அதிர்ஷ்டமா? அவ படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்ன? அங்க வீரன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிட்டாளா? அட இல்லையா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் இவ மாட்டேங்கிறதும். ஏன் கேக்குறடா பெண்ணு நாட்டியம் என்னடா இதெல்லாம்? இல்லம்மா, நம்ம தெருக்கொடியில 2 பொண்ணுங்க ஒரே அமக்கலாம், ஒரே டான்ஸ் ஆட்டமும் பாட்டமும். ஆஹா, இத பாருங்க. ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க, ஆட்டாத்து சும்மா போனா நல்லா இல்லைங்க. காலேஜ் லீவ் வந்தாலும் வந்தது,
துரை காலையில குதிரையில ஏறினாருன்னா எப்ப இறங்குவாருன்னு தெரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க அவனை கண்டாலே இப்படி சீறி விடுறீங்க. அவனுக்கு அது பொழுதுபோக்கு. அவன் அரட்டை கண்டு ஆனந்திக்கிறதுல உனக்கு ஒரு பொழுதுபோக்கு. சுந்தரி அப்படியே தத்ரூபமா இருக்கு. என்னக்கா? இல்ல சீதை ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அசோகவனத்துல உட்கார்ந்துருந்தாளாம் அப்படின்னு கதையில படிச்சிருக்கேன். ஆமா, நீ எந்த ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்க? போக்கா. சுந்தரி, என் பேர் என்ன? சொக்கி அக்கா. இந்த சொக்கிய நீ மக்காக்க பாக்குற மடி. நான் ஒன்னும் கொக்கு இல்ல, எனக்கு பல மதி இருக்கு. சுந்தரி, இதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க, நிஜத்தை சொல்லு. இத இப்படி திங்கப்படாது. இப்படி திங்கணும். ஒண்ணு இல்லையா? அப்போ நேற்றுக்கு ஆடும் போது ஏன் தாளம் தவறி ஆடுன? அத சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குக்கா. என்கிட்ட என்ன வெக்கம்? சும்மா சொல்லு. வந்து வந்து சும்மா சொல்லுமா. நேத்து ஆடும்போது ஒரு ஆள் வந்தாரே, அவரை பாத்தியாக்கா நீ? பாத்தனே, கோமாளி தொப்பி வச்சுக்கிட்டு பாதி மீச வச்சுட்டு வந்தாரு. அவர் தானே? அவர் இல்லக்கா, குதிரை மேல இருந்தாரே அவரை சொல்றேன். எம்மாடி, அவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியாக்கா? அது பெரிய இடம், நமக்கு கிட்டாது, கைக்கு எட்டாது. ஜக்கா, எப்பப்பா வந்த? ரொம்ப நேரமாச்சு. என்னாச்சு? சரி, கொஞ்சம் விரல இப்படி நீட்டுங்க. எது? அடை எதுங்க தம்பி? என்னப்பா இது? உப்பு காயிற மாதிரி பரபரான்னு இருக்கு. பொம்பளை கைக்கு ஆம்பளை கைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. என்னப்பா வளர்ற? நீ அவளை பாத்தியா? நாக்க முடியுமா? பாக்கணுமா? கொஞ்சம் முதுக காட்டுங்க. ஏன்? அட திரும்பகன்னா. எதுக்கப்பா? நல்லா. என்ன இது? பாக்கணும்னா முதுகு இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கணும். என்னப்பா இது? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? அங்க போனா முதுகுல 4 வச்சு புரிய வச்சிடுவாங்க. தம்பி, அந்த தொம்பரவ கூட்டம் இருக்கே, அது ரொம்ப பொல்லாதது தெரியுமா? அந்த சுந்தரிய மறந்துடுங்க, அப்புறம் உங்க நோக்கம். அவ பேர் சுந்தரியா? ஜக்கா, ஜக்கா, நீ அவளை பாத்தியா? பேசினியா? பார்த்தேன், பேசினேன், தொட்டேன். என்னது? அது சுந்தரி அல்ல, நிரந்தரிய. நிரந்தரியா? அதான்ப்பா அந்த டங்குரக்கான். அது யாரு? ஆனா ஒரு கொட்டுக்கிட்டு அது அவளா? ஏன்னா அவட்ட கேட்டாதானே சுந்தரி விஷயம் தெரியும். என்ன சொன்ன? என்ன சொன்ன ஜக்கா? அட சொல்றேன், இதை சுத்தி வச்சு சொல்றேன். என்னப்பா இதுக்கு அவசரம்? சொல்லுன்னு கேட்டா இதுதான் சொல்லு. அட சொல்றேன். என்னப்பா சொல்லு. இந்த சட்டை நான் வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அது பெரிய கன்றாவி. கன்றாவியா? ஏன்? அங்க ஒரு போக்கிரி இருக்கான். போக்கிரி? அவன் தான் அந்த டிங் டிங். டிங் டிங்? அட என்னமோ ரவுண்டா ஒண்ண வச்சுக்கிட்டு அந்த நாட்டியந்து போது மணி அடிச்சானே, அவன் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறானா, அது மாட்டேன்னு சொல்லுதான். பெரிய சண்டையான். ஜக்கா, நாம அவளை எப்படியாவது பார்த்தான். வா போலாம். தம்பி தம்பி, அப்படி அவசரமா போகப்படாது. இந்த உடையோட போகப்படாது. வேற ஏதாவது மாறு வேஷம் போட்டா போலாம். என்ன வேஷம் போடலாம்? சொல்றேன். அது சரிப்படல சரிப்படல. அட நீ என்னப்பா? ஜக்கா, இந்த எந்த இந்த வரல. அதுவும் இல்ல. சன்னியாசி சாமியாரு. என்னப்பா ஒண்ணுமே இல்லை. வணக்கங்க. சின்ன மகனானே? ஆமாங்க, என் பேர் பொன்ன. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, சரி சீர்திருத்த சங்கம் ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கோம். அதுக்கு உங்க உதவியா கொஞ்சம் டொனேஷன் கேட்கலான்னு வந்தேன். கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இந்த பூஜாவை அவன் தலையில போட்டு ஓடுறா. ஆச்சாரமே கெட்டு போச்சு. ஏன் சார்,
நீங்க இப்படி பேசலாமா? பேசலாமாவா? ஐயா சேரி சீர்திருத்த கமிட்டி செயலாளரே, செருப்பு தைக்கிறவன் சேத்துல விடுறவன் இவனெல்லாம் ஒண்ணு சேர்க்கிற கொள்கை உங்களோட இருக்கட்டும், இங்க வேண்டாம். அதுதான் தெரியுதா? தெரியுதா? அதிக பிரசங்கி. உங்க ஐக்கிய முன்னணி கூட்டணி எல்லாம் இந்த நித்யானந்தத்தை அசைக்க முடியாதடா. இப்படியே அசையாம இருக்க முடியாதுங்க, காலம் மாறிக்கிட்டே வருது. என்ன சவுக்க பிடி கலந்து போச்சு, நுனி இருக்கு, கொண்டமா? ஏய் இந்தாங்க, எங்க அப்பா தான் உங்க பண்ணையில வேலை பாக்குறாரு, நான் இல்ல. அதனால மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறதா அழகு. நான் வரேன். விட்டுடுங்க ஏசமா. பண்ணக்காரங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பார்த்து பழகிறது நல்லது. அப்புறம் உங்க நோக்கம்? என் நோக்கப்படி என்ன நடக்குது? ஐயா இப்படி வரீங்களா? ஓஹோ நீரா, பாரும் பாரும். உம்மத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்ன கண்டு முதலாச்சு? 2000 சொச்சம் சிட்டை இதுக்குள்ள இருக்கு. டேய், ஒரு டம்ளர் மோர் கொண்டா. 2000 சொச்சமா? இவ்வளவுதானா? இனிமே நெல்லுக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க. நல்லா மழை பெஞ்சிருக்கு, சர்க்காரும் அணைக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமே என்ன குறை? குடியா, நம்ம வீட்டு மோர் நல்ல ருச்சியா இருக்கும். இதுக்கு ஒன்ஸ் மோர்னு சொல்றது உண்டு. வரட்டுங்களா? ஏய், மோரக்கட்டையை பாரு, அதிக பிரசங்க. என்ன பண்ணக்கார பயலுக்கு வெள்ளி டம்ளர்ல மோரா? அம்மா தானே கொடுத்தாங்க. அவ கொடுப்பா, அவளுக்கு என்னடா? இவரு பெரிய பண்ணக்காரராச்சுங்களே, ஆனாலும் அவரு தீண்டாதவர் இல்லையே. தீண்டாதவன் இல்லைன்னா அவன் தம்பி. போடா, அது கொண்டு போய் அலம்பு. சரியா? அப்ப அலம்ப வேண்டியதான் எல்லாத்தையும். என்னடா இது நோட்? ஐயோ நோட்டெல்லாம். இது பண்ணக்காரர் தொட்டது தீட்டு. நாசமாயிட்டியே. அமர்தான், அமர்தான். என்னங்க? இங்க பார், ஒரு நோட்டு மேல எல்லாம் தண்ணி ஊத்திட்டாங்க. ஐயோ, என்னடா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? நோட்டு மேல தண்ணி ஊத்தலாமா? அது தீண்டப்பட. சும்மா கொண்டு போய் காய வை. சாமி கும்பிடுறேனுங்க. என்னடா? நேத்து அம்மா அவங்க வைரமுகத்தை காணும்னு சொன்னாங்களே, அதை நான் வீடு வாசல பெருக்கிட்டு வரும்போது அந்த குப்பை மேட்ல கிடந்ததுங்க. எங்க கொண்டா? இது. ஓஹோ, என்னடா சிரிக்கிற? இல்ல, பண்ணக்காரன் தொட்ட கூஜாவை உடைக்க சொன்னீங்க. ஆமா. பெரிய பண்ணக்காரர் மோர் குடிச்ச வெள்ளி டம்ளரை அலம்ப சொன்னீங்க. அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் தண்ணிய விட்டு அதை துடைக்க சொன்னீங்க. இப்ப வைர முகத்தி வந்த உடனே கண்ணுல வேற வச்சு சேப்பியில அப்படியே போட்டுக்கிட்டீங்க. உங்ககிட்ட தரத்துக்கு தரம் அந்த தீட்டு குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதை நினைச்சு மதிய அதிசயத்தை கண்டுபிட்டாரு. போடா. எவ்வளவு நேரமா அந்த செடியை நான் காதுல விட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம இருக்கியே. அது ஒரு தினசா சுகமா இருந்துச்சு பாத்துக்க. எங்க இந்த கொஞ்சம் விடு. சரிதான் போ. ஆமா, நேத்தையா நீ வரல? நான் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். முறுக்கு, முந்திரி கொத்து, பிஷ் கொத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாத்துக்க. நானு அடிக்கடி வெளியில வந்தா அவங்க எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க? உன்னையுமா சந்தேகப்படுவாங்க? அது என்ன அப்படி கேக்குற? சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்க. ஏய், சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்கன்னா அப்ப நான் என்ன பெரிய பொம்பளையா? தவறிட்டேன். நான் என்னமோ சொல்லிட்டா நீ வந்து ஏன் சொல்ல மாட்டேன்? நான் வெக்கங்கிட்டு போய் தினம் உன்னோட வந்து பேசுறேன்ல. அட, சின்ன பொண்ணுன்னா யார் சின்ன பொண்ணு? நீ தான் சின்ன பொண்ணு. அப்படி சொல்லு. நானே ஒரு சங்கதி சொல்ல வந்தேன். நானும் கேட்கத்தான் வந்தேன். ஆத்தங்கரைக்கு பக்கத்துல நாங்க தங்கி இருக்கமே, அந்த இடம் உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அதுக்கு பின்னால ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு. அதுல சுந்தரி இன்றைக்கு ராத்திரி உங்க சிநேகிதரை சந்திக்கிறேன்னு சொல்ல சொன்னா. சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலடைஞ்ச மண்டபத்திலயா? இந்த பாலடைஞ்ச மண்டபம்லாம் ஏன் புதுப்பிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. இப்பதான் புரியுது காதலர்கள் சந்திப்புக்கு. சரி, அப்ப போய் சொல்லிடுறேன். நமக்கு ஒண்ணும் ராத்திரில சந்திப்பு கிடையாதா? சரி, கொஞ்சம் போட்டோம். சரி, அந்த கைய கொஞ்சம் நேற்று அது பரியாகி கருங்கோரங்கோகி அப்புறம் இப்படி படமாகி போனதுவோ.
என்னப்பா தம்பி தம்பியோ எந்திரிங்க எந்திரிங்க காலையில நரிமுகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் நீ இருக்கிறிய நரி. அதை விட கருங்குரங்கு முகத்துல முழிச்சா இன்னும் விசேஷமா. அப்ப அது ஒண்ணு கொண்டு வா, முடிச்சிருவோம். அப்படியா? ஒண்ணு இல்ல, ஒரு 4-5 இருக்கு பாருங்க. என்னப்பா இது? பாருங்க, எல்லாம் இளம் பெண்கள். எப்படி இது 15 வயசு இருக்கும், ஒவ்வொன்னும் 12 வயசு இருக்கும் இல்ல? இதுல பாருங்க தம்பி. எதுக்கப்பா இது? இதுல இந்த போட்டோ இருக்க, இதுல உள்ள பெண்களை தான் உங்களுக்கு யாரையா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தரப்போறாங்க அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் முள்ள இந்த போட்டோவை உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க. என் மனசு உனக்கு தெரியாதா ஜக்கா? எனக்கு தெரியும். அது என்ன பிரயோஜனம் தம்பி? அப்புறம் உங்க விவகாரம் எதுல போய் முடியும் தெரியுமா? தெரியுமே, சேகர் சுந்தரி திருமணத்துல முடியும். இல்ல, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா உதையில முடியும். ஆமா சொல்லிட்டேன். அப்புறம் உங்க நோக்கம். ஜக்கா, உனக்கு என்னப்பா தெரியும் காதலை பற்றி? எனக்கு தெரியும், காதல்ங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாத சத்தம் தம்பி. இதெல்லாம் பெரிய ஆபத்து. அப்புறம் உங்க நோக்கம்? ஆபத்தில் தானடா இருக்கிறது ஆனந்தம். ஐயோ, அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் என் தலையை உருட்டிடுவாங்களே. ஜக்கா, நீயும் நானும் ஒன்றுதானே? ஆமா. அது போல சுந்தரியும் நானும் ஒன்றுதான். மணந்தால் சேகர் அவளைத்தான் மணப்பான், இல்லை மடிந்து போவான். ஆம், அஞ்ச மாட்டேன் அப்பனுக்கு. ஊரே திரண்டு வந்தாலும் சரி, ஒரு அடி கூட பின்னுக்கு நகர மாட்டேன். காதலின் கண்முன் ஜாதி சாக்கடை, மதம் மண், சமூகம் சூன்யம். என்னடா அது? அப்பா, இது எங்க காலேஜ் டிராமா ஒத்திகை பார்த்துட்டு. அது நம்ம சின்ன வயசுமா தான் கதாநாயர். ஆமாப்பா. நாடக வச்சனமா இது? என்னடா பேர் உங்க நாடகத்துக்கு? விசித்திரமா இருக்குமே. முள்வேலி, முருங்கக்கா, ஜிம் ஜிம், ஜல் ஜல், ஜாதி கெட்டவன். ஜாதி கெட்டவன். தெரியுமே. முட்டா பசங்களுக்கு வேற நல்ல பேர் எங்க இருந்து கிடைக்க போகுது? எங்க நாள்ல எல்லாம் நளதமயந்தி, சத்யவான் சாவித்ரி, ஹரிச்சந்திரன், இப்படி நாடகங்க. வச்சனம் இப்படியா இருக்கும்? நான் கூட காலகண்ட வேஷம் போட்டிருக்கேன்டா. அப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா அது? இல்ல வேஷம். அது சரி, உங்க நாடகத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க? ஜாதி கட்டவன். ஜாதி கட்டவன். நாடகத்தை போல நீங்களும் ஜாதி கட்டவன் ஆயிடாதீங்க. என்னப்பா நீங்க சும்மா கதைய சொன்னா? சரி சரி. ஜக்கா, மாங்காய் எல்லாம் வந்தாச்சா? அது 1000 தான் அனுப்பியிருக்காங்க. இன்னும் 1000? பாடுபட்டவங்களாம் பாதி பங்கு உண்டாம். என்ன யாரும் நினைச்சாவன்? நித்யானந்தம்டா, சொன்னையா? சொன்னனே. எங்க உழப்புலதான் அவர் நித்தியானந்தமா இருக்கிறாரு. இல்லையானா அனித்தியமா போயிடும் எல்லாம்னு சொல்றாங்க. முன்னேற்ற உணர்ச்சி. உணர்ச்சி துப்பு கட்ட பையல. போட்டோ அனுப்பிச்சன பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாக்குறேன்ப்பா. அப்புறம் பாக்குறியா? சரி சரி, சீக்கிரம் பார்த்து அனுப்பு. ஏதாவது நடக்கிறது காலாகாலத்தில் நடக்கணும், தெரியுமா?